என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ எத்தனை மேப் பார்க்க போறோம்னா 32nd மேப் பார்க்க போறோம்பா. இந்த 32ஆம் மேப்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேசிக்கான டீட்டெயில், இந்தியாவில் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், எந்த மாநிலம் முதன்மை பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த மேப்ல பார்க்க போறோம். கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பில் இதுக்கு முன்னாடி 31 மேப் கம்ப்ளீட் ஆயிருக்குப்பா. இது பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜியோகிராஃபியில் மொதல் 3 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ பார்த்த வரைக்கும் 10th ஜியோகிராஃபியில் மொதல் 3 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அந்த 3 யூனிட்டை நீங்கள் ஜஸ்ட் புக்கில் ரீட் பண்ணி பாருங்க. நீங்கள் புக்கில் ரீட் பண்ணிட்டு மேப் ஸ்டடியும் பார்த்து பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியாக புரியுது, எப்படி மனப்பாடம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதான் வந்து நார்மலாக தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் மேப் இமேஜஸ் வச்சு படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும்பா. இமேஜஸ் வச்சு படிக்கும்போது நம்மளே அறியாமலே வந்து டக்கு டக்குன்னு இது இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பிக் பண்ண முடியும். அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம வேகமாகவும் படிக்க முடியும், ஈஸியாக மைண்டில் நிற்கும். அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது அது நீங்கள் பண்ணும் போது தான் வந்து அதுக்கடுத்து மூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா, மேப்ல போகலாம். இந்தியாவில் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1919 எடுத்தாங்க. முதல் கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1919 எடுத்தாங்க. மாடுகள் உற்பத்தியில இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட். மாடுகள் வளர்ப்புல இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு? பிரேசில். 2 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க? 1919. மாடுகள் வளர்ப்புல இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? பிரேசில். அடுத்து இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின்ஸ். ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. எருமைகள் வளர்ப்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பால் உற்பத்திக்கு ஆதாரமா இருந்துச்சு. பால் உற்பத்தியின் ஆதாரமாக விளங்குவது எருமைகள் வளர்ப்பு. இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919. அதுக்கடுத்து மாடுகள் வளர்ப்புல இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? பிரேசில். அதுக்கடுத்து ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. எருமைகள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க? பால் உற்பத்திக்காக யூஸ் பண்ணாங்க. 4 முடிஞ்சா. அதுக்கடுத்து பால் உற்பத்தியில முதன்மை பிரிக்கும் மாநிலங்கள் 3 மாநிலங்கள். பால் உற்பத்தியில முதன்மை பிரிக்கும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். இந்த 3 மாநிலங்களும் பால் உற்பத்தியில முதன்மை பிடிக்குது. ஓகேவா? பால் உற்பத்தியில முதன்மை பிரிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா. அடுத்த மாதிரி இறைச்சி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். இறைச்சி உற்பத்தியில அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். இப்போ 2 பாயிண்ட் பார்த்துக்கோம். பால் உற்பத்தியில முதன்மை பிடிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அதே இறைச்சி உற்பத்தியில முதன்மை பிடிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். 2 முடிஞ்சா. அதுக்கடுத்து ரோம உற்பத்தியில முதன்மை பிடிக்கிற மாநிலம் ராஜஸ்தான். ஒரு விலங்கு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விலங்குல இருந்து பால் வருது. அந்த பால் உற்பத்தியில முதன்மை பிடிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அந்த விலங்கை இறைச்சி ஆக்கணும் அப்படின்னா இறைச்சி உற்பத்திக்கு வந்து உத்தரப்பிரதேஷ். அந்த இறைச்சியை உருவாக்கணும் ரோமம் இருக்குமா, ரோமம் உருவுறதை வந்து ராஜஸ்தான் வந்து முதன்மை பிடிக்குது. 2வது மாநிலம் வந்து கர்நாடகா. கர்நாடகா இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த பாயிண்ட்ஸோட சேர்த்ததுனா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ராஜஸ்தான் வந்து ரோம உற்பத்தியில முதன்மை பிடிக்குது. கர்நாடகா செகண்ட் பிளேஸ். இது முடிஞ்சா. அடுத்து மீன் வளர்ப்பு போயிடலாம். மீன் வளர்ப்பு வந்து இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். மீன் வளர்ப்பு அப்படின்னாலே இந்தியா செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து சீனா. வேர்ல்டு மீன் வளர்ப்புல வந்து இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சீனா. இது வந்து மீன் வளர்ப்பு 2ஆ பிரிக்காங்க. கடல் மீன் வளர்ப்பு, உள்நாட்டு மீன் வளர்ப்பும் பிரிக்காங்க. மீன் வளர்ப்பு எத்தனை பிரிக்காங்க? 2ஆ பிரிக்காங்க. கடல் மீன் வளர்ப்பு, உள்நாட்டு மீன் வளர்ப்பு. கடல் மீன் வளர்ப்புல எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குதுன்னா கேரளா. கடல் மீன் வளர்ப்புல எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குதுன்னா கேரளா. இதுல ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த கண்டத்திட்டு கடல் மீன் வளர்ப்புல எந்த பகுதிகளில் மீன் பிடிக்கப்படுதுன்னு கேட்டாங்க. எந்த பகுதி? கண்டத்திட்டு. இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின் பா.
எந்த பகுதியில் மீன் பிடிக்கப்படுது? கண்டத்திட்டு பகுதிகளில். ஆமா, உள்நாட்டு அல்லது நன்னீர் வளர்ப்புல முதன்மை பிடிக்கும் மாநிலம் ஆந்திரா. கொஞ்சம் பார்த்து ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப் என்ன பார்த்தோம்? இந்தியாவில் உள்ள கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு பார்த்தோம். கால்நடைகள் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919. அதுக்கடுத்து மாடுகள் வளர்ப்புல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். பிரேசில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏழைகளின் பசு என அழைக்கப்படுவது வெள்ளாடு. அடுத்து பால் உற்பத்திக்கு ஆதாரமா இருப்பது எருமைகள். ஓகேவா? அடுத்து பால் உற்பத்தி எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ராஜஸ்தான். அதுக்கடுத்து அதுல இருந்து இறைச்சியா கன்வெர்ட் பண்ணா இறைச்சி உற்பத்தியில முதன்மை பிடிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அதுல இருந்து ரோமம் எடுத்தோம் அப்படின்னா ரோம உற்பத்தியில முதன்மை பிடிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். ரெண்டாவது கர்நாடகா. மீன் வளர்ப்புல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? வேர்ல்டுல 2வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் சீனா. மீன் வளர்ப்பு எத்தனை பிடிக்காங்க? 2. ஒன்று வந்து கடல் நீர் வளர்ப்பு, உள்நாட்டு அல்லது நன்னீர் வளர்ப்பு. கடல் நீர் வளர்ப்புல முதன்மை பிடிக்கிற மாநிலம் கேரளா. அதுல வந்து இதுல பிவிக்கில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடல் மீன் வளர்ப்பு எந்த பகுதிகளில் மீன் பிடிக்கப்படுதுன்னா கண்டத்திட்டு பகுதிகளில் மீன் பிடிக்கப்படுது. அடுத்து உள்நாட்டு மற்றும் உள்நாட்டு அல்லது நன்னீர் வளர்ப்புக்கு முதன்மை பிடிக்கும் மாநிலம் ஆந்திரா. ஓகேப்பா, இந்த கண்டிப்பா வந்து இந்த மேப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.